ஹாய் குட்டீஸ், உங்களையெல்லாம் பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு அழைக்கிறேன். போன வாரம் நம்ம என்ன கதை பார்த்தோம்? ஏசப்பாவுக்கு சாலமன் ராஜா ஒரு அழகான தேவாலயத்தை கட்டினாங்கல்ல. அந்த ஆலயம் 3 பகுதியாக இருந்ததுன்னு பார்த்தோம்ல. முதலாவது பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். சரி, இந்த நாளில் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஏசப்பா தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணவு, உறைவிடம் எல்லாம் தராங்கல்ல. ஆனாலும் சிறப்பாக ஒருவரை ஏசப்பா எப்படின்னு பாதுகாத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் தான் தீர்க்கதரிசி எலியா. ஆகாப் ராஜா இஸ்ரவேலை அரசாளும் போது அதற்கு முன்னும் பின்னும் இல்லாத அளவுக்கு இந்த ஆகாப் ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார். அவருடைய மனைவி பேர் எசபெல். சரி, அப்படி இந்த ஆகாப் ராஜா என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, சமாரியாவில் உள்ள பாகால் கோயில்களுக்கு பலிபீடங்கள் கட்டினது மாத்திரமில்ல, ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்திருந்தார். இது கர்த்தருக்கு மிகுந்த ஒரு கடும் கோபத்தை உண்டாக்கிற்று. திஸ்பியனாகிய எலியா என்ன சொன்னான்னா, ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி போய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாக்கினாலே அண்டி இந்த வருஷம் பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே யோர்தானுக்கு பக்கத்தில் உள்ள கேரித் ஆற்றங்கரையில போய் உட்கார்ந்துட்டாரு. சரி, கேரித் ஆற்றங்கரையில உட்கார்ந்தா சாப்பாடு வேணும் இல்லை தம்பி தங்கச்சி? உடனே ஏசப்பா பார்த்தாரு, என்னுடைய தீர்க்கதரிசி எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு காகத்தின் மூலமாக அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அனுப்புனாங்க. காலையும் மாலையும். தம்பி தங்கச்சி யோசித்து பாருங்க, காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுப்போமா? காகத்துக்கு பிடிச்ச உணவே என்னதான்? இறைச்சி. எங்கேயாவது ஒரு இறைச்சி கிடைச்சோன்னா அநேக காகங்களை கூப்பிட்டு அவங்களே சண்டை போட்டு சாப்பிடுவாங்க. ஆனா ஏசப்பா காகத்துக்கு உத்தரவு கொடுத்த உடனே காலையிலையும் மாலையிலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தது. அந்த ஆற்றுல இருந்த தண்ணீரை அவர் குடிப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே தேசத்துல பஞ்சம் வந்தது, ஆற்றுல தண்ணியும் வற்றி போயிடுச்சு. உடனே அந்த எலியா தீர்மானம் பண்ணாரு, சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா அவரை எப்படி வழி நடத்தினார் என்பதை நம்ம அடுத்த கதையில பார்க்கலாம். சரி, இந்த நாள் வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாமா? உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8. மீண்டும் என்னோடு சேர்ந்து சத்தமா சொல்லுங்க தம்பி தங்கச்சி. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8. சரி, ஜெபம் பண்ணலாமா? கண்ணு மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீர். ஆனால் தீர்க்கதரிசி எலியாவை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்தபடியினாலே சுவாமி, காகத்தின் மூலமாக அப்பமும் இறைச்சியும் கொடுத்து ஆண்டவரே வழிநடத்தி வந்த எங்கள் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உமக்கு நன்றி நன்றி. நாங்களும் எங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி உம்மிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டேஸ், கதை சூப்பரா இருந்துல்ல? சரி, வேறொரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.